தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். ஐயோ நான் குச்சே தங்கா தங்கா. கோவை மாவட்டம் பன்னிமடை ஊராட்சிக்குட்பட்ட தாளியூர் கிராமத்தில் வசித்து வந்தவர் 46 வயதான மகேஸ்வரி. இவருடைய கணவர் அதிமுகவை சேர்ந்த கவி சரவணன். 51 வயதான இவர் பன்னீர்மடை ஊராட்சி முன்னாள் தலைவராகவும் அதிமுக முன்னாள் மாவட்ட கவுன்சிலராகவும் உள்ளார். இதனிடையே கவி சரவணனுக்கு பல பெண்களுடன் திருமணத்தை மீறிய உறவு இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதை அறிந்த மகேஸ்வரி தனது கணவருடன் அடிக்கடி தகராறு செய்து வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் கவி சரவணன் தனது மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக மகேஸ்வரியை விட்டு பிரிந்து வடவள்ளி பகுதியில் தனியாக வசித்து வந்தார். இந்த நிலையில் கவி சரவணனிடம் கடந்த பல ஆண்டுகளாக டிரைவராக வேலை பார்த்து வந்த சுரேஷ் என்பவர் கடந்த மாதம் 28ஆம் தேதியன்று தாளியூரில் உள்ள மகேஸ்வரி வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது தனது கணவரின் தொடர்பு குறித்து பேசிய மகேஸ்வரி, இதற்கெல்லாம் நீதான் காரணம் என கூறி டிரைவர் சுரேஷை திட்டியுள்ளார். இதனால் ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த சுரேஷ் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மகேஸ்வரியை கொடூரமாக குத்தி கொலை செய்தார். அதன் பிறகு அதிமுக பிரமுகர் கவி சரவணகுமாரிடம் சென்று மகேஸ்வரி தன்னை திட்டியதால் ஆத்திரத்தில் கொலை செய்து விட்டதாக கூறவே அவர் ஓட்டுநர் சுரேஷை தடாகம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இதனை அடுத்து சுரேஷை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ரிமாண்ட் செய்த போலீசார் இவ்வழக்கின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் டிரைவர் சுரேஷ் 15 ஆண்டுகளுக்கு மேலாக கவி சரவணனிடம் ஓட்டுநராக வேலை பார்த்து வந்துள்ளதுடன் அவர்கள் வீட்டில் இருக்கும் அனைத்து பணிகளையும் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் டிரைவர் சுரேஷ் மகேஸ்வரியை கொலை செய்தது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இதனை அடுத்து கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட சுரேஷை போலீசார் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் திடீர் திருப்பமாக அதிமுக பிரமுகர் கவி சரவணன் ஓட்டுநர் சுரேஷை வைத்து தனது மனைவியை கொலை செய்து இருப்பது தெரிய வந்தது. இதுகுறித்து சுரேஷ் அளித்த வாக்குமூலத்தில் அக்டோபர் 19ஆம் தேதி மேட்டுப்பாளையம் பத்ரகாளியம்மன் கோவில் வளாகத்தில் நடந்த விருந்து நிகழ்ச்சியில் நானும் கவி சரவணனும் கலந்து கொண்டோம். அப்போது அவர் மகேஸ்வரியால் தொந்தரவு அதிகமாக உள்ளது, எனக்கு விவாகரத்து தர மறுக்கிறாள், அவளை நீ கொலை செய்து விடு, வழக்கு ஜாமீன் உள்ளிட்டவைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன், திண்டுக்கல் வேடச்சந்தூர் செங்கல் சூளையை நீ பார்த்துக்கொள், உனக்கு வேண்டிய வசதிகளை நான் செய்து தருகிறேன் என மகேஸ்வரியை கொலை செய்ய தூண்டினார் என கூறியுள்ளார். இதையடுத்து கவி சரவணனை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஐயோ நான் குச்சே தங்கா தங்கா. ಇವತ್ತು ನಾನು ಬಸ್ಕೋಲ್ ಬೇಡ ಹೋಗ್ಬಿಟ್ಟೆ. ಇವತ್ತು ತನ್ನಿ ಕಡಸಿಯಾಗಿತ್ತ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ಅನುಭವಿಸಿಬಿಟ್ಟಿಯಾನೆ. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.